எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள் அதுக்குள்ளே மழை வந்துட்டா எனக்கும் பிரச்சனை இல்லை. என்ன எனக்கு மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இந்த காடெல்லாம் விதைச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த பக்கம்லாம் வர முடியாது. ரோட் சைடு மட்டும்தான் கட்டணும். எப்படியும் இன்னும் 3 மாதம் தானே, பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் விதைக்கு மழை வரல அப்படின்னா நம்மளுக்கு டின்னக்கா டை தான். சோளம், உழவு கூலி, ஆள் கூலி எல்லாம் போனது போயிடும். ஒரே நிமிஷம். பாப்பாவோட அப்பாவுக்கு தெரியாமல் தான் நான் வந்து சோளம் விதைச்சேன். அவர் வெளியே போயிட்டார். நான் திடீர்னு தான் இது பண்ணேன். நான் வேணும்னுலாம் எதுவும் பண்ணல. எல்லாமே அவர்கிட்ட கேட்பேன். கேட்டுட்டு ஆர்டர் கிடச்சா பார்ப்பேன், இல்லைன்னா அதுக்குண்டான வேலைகள் நானே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அது மாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் இப்போ வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பேசிப்போம், சரியா? ஏழே ஏழே இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாடு இல்லை. அப்படியே ஜம்முன்னு சரஸ்வதி எந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறா. கோகுல் தம்பி பாத்தியா, நீ சொல்லி 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். செவலை கண்ணுக்குட்டி மட்டும்தான் இல்லை. முடி கொஞ்சம் எச்சா வெட்டிவிட்டேன். அது எந்நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். அப்போ மெதுவாக வாங்கடி. ஐயோ சந்துக்குள்ளே 2 பேரும் ஒட்டுக்க வரணும்னு நினைக்கிறாளுங்க. தங்கமணி எனத்துக்காக இந்த வயிற்றுல இருக்கிறது. ஸோ சுவாமி, இனி கட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ப்போம். இது விதைக்காத வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் விதைச்சிட்டாங்கன்னா அதுக்கு சரி பார்த்துப்போம், எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். இங்கேயே விதைக்கல, இது பக்கத்து காட்டுக்காரங்க. இதை கட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் பார்ப்போம். முதல்ல கட்டுவோம். அவங்க அப்பா பாப்பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. சோளம் என்னமோ சொன்னாரே, உங்கள் அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா வானம் வந்து உங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது அப்படின்னாரு. ஏன்னு கேட்டால் மழை வரல அப்படின்னா அதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் வர வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்குள்ளே இங்கேருந்து யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐயாப்பா எப்படி தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் எங்கே போனாலும் கார்த்தி கொண்டாட்டி அங்கே போகிறார், அவர் எந்நேரம் கூப்பிட்டுருவார். நிஜமாக இங்கேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா அந்த அண்ணா தான் உயிரை வாங்கினேன். எல்லாத்துக்குமே கூப்பிட்டு சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னா நான் 2-3 தடவை கூப்பிட்டு நிஜமாலுமே சோளம் விதைக்கல அப்படின்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணிடுவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன இருந்தாலும் நம்மளது போட்டு நம்மளது எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இதுவே ஈரம் காஞ்சு போச்சு அப்படின்னு உழவு ஓட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார். நான் ஒரு கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன், என்னடா உழவெல்லாம் நல்லா ஓட்டலின்னு சொல்லிட்டு. அது வந்து காடு இறுகி கிடக்குதாமா, அதனால தான் அப்படி இருக்குதாமா. ஆனால் அந்த மனுஷன் மகராசை கூப்பிட்டு நிஜமாக அந்த காலக்காரர் அப்படி தாங்க கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, காலையில் மணி 6:30 மணிக்கு சாப்பாடு செஞ்சு குழந்தைய ஸ்கூலுக்கு தாட்டினான்னு இல்லை, காலையில் ஒரு அந்த காலக்காரர் கூப்பிட்டாரு. குணத்தூர் தான் இருக்கிறேன், மாடு பார்த்தீங்களா, செக் பண்ணி பார்த்தீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இல்லைங்க செனை இல்லை, நான் ஊசி போட்டேன் அப்படின்னு சொல்கிறக்கே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா கூப்பிலையே ஊசி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு கண்ணுக்குட்டிக்கு 2 தடவை 3 தடவை போட்டோம்னா 5000-6000 வந்துடும் காலை சேர்த்துனாவே. அது நம்மளுக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது. இப்போவே வந்து பெரிய மாட்டுக்கு ஒரு தடவை காலை சேர்த்தியாச்சு, ஒரு தடவை ஊசி போட்டாச்சு, இன்னும் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி டிராக்டர்காரண்ணா வந்து செம்மையாக விதைக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு. அவரோட டிராக்டர் எப்படி பார்த்துக்கிறாரு தெரியுமா? எனக்கே பரவாயில்ல, காடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எந்நேரம் இறங்கிடுறாரு அவர் வாட்டுக்கு. நான் சோளம் எடுத்து கொடுக்க கை அங்கே போயிடுறேன். டிராக்டரில் ஒரு ஆள் கூட வேணும் போல். ஆனால் அவர் வந்து நம்ம உழவே ஓட்டாத வச்சுருந்தனால அந்த முள்ளுச்செடி பூடு நிறையா இருந்துச்சு. அவராக இறங்குறாரு, அவராக எடுக்கிறாரு, அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறாரு. அப்படி உழவெல்லாம் அங்கனால நல்லாவே வரல. பரவாயில்ல, பார்த்துப்போம், கையில் பிடிங்கிப்போம். மழை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுறது. மேடம் சாப்பிட்ருக்காங்க. மறுபடியும் வந்து ஒரு தடவை மாற்றி கட்டிட்டு இன்னைக்கு 11 மணிக்குள்ளே ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 11 மணிக்கு வெளியே போக வேண்டியது இருக்குது. எல்லாம் நன்மைக்கே நடக்கட்டும். இந்த சந்துக்குள்ளே 2 பேர் வரணும்னு ஆத்தாலும் போலும் சண்டை போடுறாளுங்க. நானும் அவசரப்பட்டு கூப்பிட்டு போயிட்டேன். அந்த குழந்தைக்கு வலிச்சிருக்காது.
வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இந்த 5 நிமிஷம் அப்படின்னு படுத்து இப்படி வெடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. எந்திரிச்சு வந்து பார்த்தா வரிசையில் வந்து நிற்கிறாங்க. அங்கே ஒரு உசுறு ஓஞ்சி உசுருக்கு ஊஞ்சலாம் ஆடிட்டு இருக்குது. இந்த தடவை நான் நல்லா பார்த்துக்கலையாமா, தலைவர் கம்ப்ளைண்ட்டு, கோழி குஞ்செல்லாம் காணாமல் போச்சு, செத்து போச்சு, நீ நல்லா பார்த்துக்கல. ஸோ அவர் எப்பப்போ எப்படி பேசுகிறாருன்னு தெரியுமா இது? இல்லை நான் நிஜமாக எல்லாமே தப்பாக நடந்துக்கிறேன்னா? எல்லாரும் சோத்துக்கு வந்து நிற்கிறாங்க. சோத்துக்கு காலையில் எல்லாத்துக்கும் நாமளே படி இழக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடு மாடு கோழி மனுஷன் எவ்வளோ அதுக்கு நடுவில் இவங்களை பார்த்தா நான் இந்த பக்கமே வந்தேன். என்னாச்சுன்னு தெரில. அங்கே ஒன்று நின்றுட்டு இருக்குது. கொஞ்சம் உடம்பு சரியாது போய் பார்ப்பேன். அழகா இருக்கு வானம். வானம் பார்த்து கிடந்தேனே, அழகா இருக்கு. ஆயுதங்கள் எடுத்தாச்சு. காலையில் ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு, செம்ம பொக்கிஷம் கண்டுபிடிச்சிருக்கேன். 10 பைசே. இதுக்கெல்லாம் நான் என்ன வாங்கி சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? ஜாம்னு ஒன்று வைப்பாங்க, சிவப்பு கலர் மஞ்சள் கலர், அது கண்டுபிடிச்சிருக்கேன். இது என்ன வருஷத்தோடது? 1989 இருக்குது. சிச்சி 86 நினைக்கிறேன். ஒரு சிக்கி முட்டுக்கோஸ் நாட்டு மரம். நான் நாடுங்கிறேன், தலைவர் அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஏதோ நடந்து சரி, அதுக்கும் திட்டு வாங்குவேன். நீ வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு. என்ன பண்ணுறது? வாங்கிக்கலாம், அதையும் வாங்கிக்கலாம், இதையும் வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 2 செடியும், இதுவும் பூ பூத்துருச்சு, அதுவும் பூ பூத்துருச்சு, ஜம்முன்னு இருக்குது. ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் போகிறாங்களாம். பெரிய மேடம் ஸ்கூல் இருக்குது தஞ்சாவூர். 4 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வருவாங்களாம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு சின்ன முயற்சியாக நான் இதை செய்யலான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போதைக்கு சரி பேச பெப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, கோபத்தை பற்றி. கோபத்தை குறைக்கிறது நான் எப்படி குறைச்சிக்கிறேன், யாராவது இருந்தீங்கன்னா என்னோட வாங்க, கையிலப்படியாக குறைச்சிக்கலாம். என்னோட ஃபுல் சப்போர்ட் என்றைக்குமே கோபப்படுறவங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம யார்கிட்டையுமே வேணும்னு கோபப்பட்டு கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு நிஜமாக நினைக்க மாட்டோம். ஆனால் அது மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சிக்கிறது அப்படித்தாங்க. நான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், தப்பே ஆகாது. நான் நிஜமாக பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு நான் சொல்கிற பொய்யை கேட்டால் அந்த பொய்யே என்னை காலில் இருக்கிறத கழட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு சத்தியமாக பொய் பேசுகிறக்கே வராது. யாராவது சொல்லி கொடுத்தாவே அந்த பொய் வந்து ரொம்ப மட்டமாக சொல்லி மாட்டிக்கிற அளவுக்கு தான் பொய் பேசுவேன். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல தாங்க காய்கறி செடி போடலான் இருந்துச்சு. அப்புறமா தான் அந்த டேரா பத்திரின்னு பின்னாடி கொண்டு வந்துச்சு. இப்போ அங்கே இந்த கீரையெல்லாம் போட்டு வச்சுருந்தது அருமையாக தலைஞ்சிருந்தது. கோழி உள்ளே போய் எதுவுமே பார்க்குறக்கே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும், அதாவது அவங்க நம்மளுக்கு குறையே சொன்னாலும் அது நம்மளுக்கு பிடிக்கும். இது உண்மை. எனக்கு பாராட்டுறது அவ்வளோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே ஏன் குத்தம் குறையெல்லாம் சொல்லணும். நான் அதனால் இன்றைக்கி என் கோவத்தை விட்டுட்டு அடுத்த வீடியோவிலேருந்து கோவத்தை பார்ப்போம். எனக்கு பாராட்டுறது எவ்வளோ பிடிக்கும்னா, நிஜமாக அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனக்கு பாராட்டுறதுனா அந்த இடத்துலையே எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் பாராட்டிறது வழக்கம். இதுக்கு ஒரு இன்சிடெண்ட், ஒரே நாளில் நடந்த 3 இன்சிடெண்ட் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தம்பி இருந்தார். எப்படி தெரியுமா, சிரித்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. சாமி செமையாக இருந்துச்சு.
எனக்கு பாராட்டுதல் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு நிஜமாக சிரித்து பேசினாவே பிடிக்கும். அந்த தம்பி சிரிச்சுட்டே எல்லாமே சொல்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. வரும்போது சொல்லிட்டு வந்துட்டேன், தம்பி செமையாக பண்ணுறீங்க தம்பி, நல்லா சிரித்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னங்காட்டி அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. எனக்கு நான் சொல்லி அவன் வெக்கப்படுறதை பார்த்தோன்னே டே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நாளில் நடந்த இன்னொரு விஷயம், அவங்களே எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், ஏங்க சாரீ நல்லாயிருக்கு, ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வேணால் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் அங்கேருந்து கிளம்புறக்குள்ளேயே நான் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டாங்க. போகிறக்குள்ளே நாங்களும் அவங்களும் அந்தளவுக்கு பேசிக்கலினாலும் பேசிக்கிட்டோம். அதுவும் நம்ம ஒன்று நல்லாயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அது அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நிஜமாலுமே நான் இதுன்னுட்டு இல்லை, எல்லாமே அப்படி தான். மேடம் போயிட்டே இருக்காங்க. காலை கடன் அனைத்தும் கழிக்கும் இடத்தில் கவுத்தை இழுத்து கொண்டு சென்றால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னவென்று சொல்வதம்மா? சொல்ல முடியலையம்மா, கொஞ்சி வரும் அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சு நீரத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. நான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த காட்டுக்கு தெரியும், நான் சோகமாக இருந்தாலும் காட்டுக்கு தெரியும். எல்லாமே இந்த காட்டில் தான். அப்பா இறந்த அன்னைக்கு இல்லை, அப்பா இறந்து கொஞ்சம் அதிலிருந்து ரெக்கவர் ஆகிற கொஞ்சம் முன்னாடி நாள் வரைக்கும் ஏதோ சம்திங் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அழுகிறேன். மற்றவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து நம்மளவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஓன்னு சத்தம் போட்டு அழுகுவேன். நம்மளுக்கு எல்லாமே சத்தம், ஹாப்பி, இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே தான் போகிறது. நம்மளுக்கு பாட்டுன்னா ஏன் தான் இப்படி பிடிக்குதுன்னு தெரில, அவ்வளோ பிடிக்கும். மாட்டுக்கண்ணு பாருங்கள், மாடு அவுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் அது சொல்லிடுறேன். அந்த அன்னைக்கு நடந்தது. நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்காக வந்துட்டுருந்தோம். அப்புறம் இது சும்மா சப்ப மேட்டராக தான் இருக்கும், ஆனாலும் அதில் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ். இன்னுமே எனக்கு அந்த நாட்களை நான் அசை போட விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு நிஜமாலுமே என்னை பாராட்டல, எனக்கு அது கிடைக்கல அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கா அந்த இடத்துல சொல்லிட்டோம்னா அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்னென்னா, காரில் எப்பவுமே போனோம்னா இன்னொருத்தவங்க கார் டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது வழக்கம், கார் டோர் ஓப்பனில் இருக்குது சாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கார் ஓப்பன் பண்ணவே முடியாத இடத்துல இக்கட்டான நிலைமையில் நிற்கிறோம். அவங்க அப்பா தான் சொன்னாங்க, காரு டோர் ஓப்பனில் இருக்குது சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 3 தடவை 4 தடவை சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு புரியல, நான் ஏதோ சொல்ல வரேன்னு நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. அப்புறம் சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு கார் டோர் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி சாத்திட்டு கார் ஹாரனில் ஒரு 2 டைமோ 3 டைமோ அமுத்தி சொன்னாங்க. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு நம்ம சொல்ல வர்றது புரிஞ்சுது. எங்கள் பேக்கரி, எங்கள் சாப்பாட்டு கடை, இதெல்லாம் பனுமரத்தில் வவ்வால், அப்புறம் என்னமோ சவால். இது நம்மளுக்கு ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்குங்க. நிஜமாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும். பாராட்டி பாருங்களேன். நிஜமாக வன்மத்தை கக்கக்கூடாது. ஏன் தான் ஒரு சில வீடியோக்கெல்லாம் ஒரு சிலர் அவ்வளோ வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் போல். நிஜமாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது கோபம் மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை கெடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நினைக்கிறேன். மற்றபடிக்கு நம்ம எல்லாமே ரொம்ப நல்லவங்க. நிஜமாலுமே நம்ம நல்லவங்க தான்ப்பா. யாருக்கு பிடிக்கலிங்கிறதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு நம்மளை பிடிச்சா போதும். எனக்கு யூடியூப் வந்ததுக்கு அப்புறமே நிஜமாக நீங்களாம் எப்படி ரசிக்கிறீங்க என்ன ஏதுன்னு தெரியாது. எனக்கு சிரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நான் அப்படி தான் சிரிக்கிறேன்.
என் வீடியோ போட்டுக்கிட்டு நானே கேட்குறது வழக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாராட்டுறது எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஆஹா ஆஹா ஓஹோ பேஸ் பலே சக்தி மசாலா. ஏய் ஏய் சாமி அருமவோ. கடவுளே என்னை காப்பாற்றுங்கள். என்னை தவிர யாருமே அவகிட்ட போக மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. அவள் கொம்புக்கும் அழகுக்கும் மற்றவர்கள் அடிமை. அவள் இன்னமும் ஜங்கு குத்து கொண்டே ஓடுகிறார். என்னவரோ கிட்ட கூட வர மாட்டார், குறுக்காட்டி நிற்குவாரே தவிர. தலைவருக்கு அம்பூட்டு பயம். கண்ணு கூட்டிகிட்டு போய் நிற்கிது. கிடைக்குமா இந்த மறுபடியும் சுத்துடுமான்னு தெரில. அன்னைக்கு எப்படி ஏதோ ஒரு தடவை செம்மையாக வாங்கினான் பழி. தைரியமாக இருந்தால் மட்டும்தான் அவகிட்ட யாராக இருந்தாலும் போக முடியும். மேடம் வந்து என்ன ஒன்று வாங்கன்னு தெரில, ஓடிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இன்ன வரைக்கும் கம்முன்னு தான் போனான். அப்புறம் நீ என்ன குஷியோ தெரில. இருட்டா வரைக்கும் பார்ப்போம். எப்படி மகன் வீட்டில் தான் இருக்கான், வந்து சேர்ந்துருவான். ஏன்னா இருட்டாக போகுது. நீ நாங்கள் அங்கே போய் இங்கே போய் 1 மணிக்கு வீட்டை விட்டு போனதா, 12:30 மணிக்கு என்னமோ வீட்டை விட்டு போனது. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். ஓ பனம்பழமா, பனம்பழம் நிறைய கிடக்குது. நிறைய எடுத்து போய் போடுவோமா? எனக்கு பணம் மரம் வைக்கணும்னு ஆசை, வருங்கால பேரன் பேத்திகளுக்கு. ஏன்னா இப்போதைக்கு கிடைக்காது, லேட்டாகல வரக்கு. அங்கே ஒரு குவியலாக கிடக்குது. ஆனால் எப்பேற்பட்ட காயாக இருக்கணும், அதாவது நல்ல பழமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீ எப்படிப்பட்ட பழம்னு தெரிஞ்சால் நல்லபடியாக எடுத்து போட்டுமோ. இது ஐயோ, மற்றவங்க சோளக்காட்டில் இது மேய்தோ, மேயற்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா பாவம், சரஸ்வதி அடி வெளுக்கணும். அப்பா கால் போச்சு, கால் கடி முள்ளு வேற. ஏடி அம்மா குண்டு, ஏடி அம்மா குண்டு. செல்லம் செல்லம் பக்கத்தில் மேய்ச்சலாம். அவங்க காட்டுக்குள்ளே இது மேய்ஞ்சிரா செல்லம், பாவம் செல்லம். அச்சிச்சோ இறைவா இறைவா, சுத்தியில் மேய சோளக்காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிராத. ஹாய், நீங்கள்லாம் யார், எந்த ஊருக்காரங்க? உனையெல்லாம் ஒன்றும் பண்ணதாயே, கம்பு நில்லு. ஏண்டி அம்மா செல்ல புண்ணாக்கு, அப்போ அடியே பிதைக்கு இந்த குதிச்ச. நம்ம ஊரில் நான் போயிருந்தப்போ புது சேர் 2 வாங்கி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தான் பாராட்டுறது பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு, அந்த சேர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பேன் போல். எங்கள் அண்ணன் எடுத்து கார்லேயே வச்சு விட்டுட்டான். இந்த மாதிரி தீமையும் நடக்குது பாராட்டுதலின் பேரில். அது தப்பு தானே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.